ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நேற்று மேட்ச் நடந்தது. அதில் கிளாசன் அவுட்டா இல்லையான்னு சொல்லி பல பேர் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை கிளியராக பார்த்தப்போ, எல்லா ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தப்போ எனக்கு அந்த கொஸ்டின் வந்து லைட்டாக மூவ் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நாட் அவுட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆன் ஃபீல்ட் டிசிஷன் வந்து அவுட் கொடுத்துட்டாங்க, அவர் போயிட்டாரு, மேட்ச்சில் ஓவர் ஆச்சு, அதெல்லாம் ஃபைன். அது வந்து நாட் அவுட்டாக இருந்து அடுத்த பாலே கூட கிளாசன் அவுட்டும் இருக்கலாம், இல்லை ஃப்ரம் தட் சுச்சுவேஷன் அவர் 100 அடிச்சிருக்கலாம். அதை பற்றி நான் பேச விரும்பல. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, 2019 இதே ஆர்சிபிக்கு இதே மாதிரி ஒரு டெசிஷன் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போய் ஒரு மேட்ச் வந்து தோற்றுருவாங்க. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் மலிங்க அவர் நோ பால் போட்டுருவார். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக நடக்கிறதுனால அந்த ஆங்கிள் யோசிக்கக்கூடாது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அம்பையரிங் டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணாமே தான் இருக்குன்றதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி ஹை குவாலிட்டி டோர்னமெண்ட்ஸ் லைக் ஐபிஎல் 10 குவாலிட்டி டீம் ஆடும்போது ஒரு பேட் டிசிஷன் கூட ஒரு டீமோட ஃபார்ச்சூன்ஸை சேஞ்ச் பண்ணி அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸே மிஸ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டஃபான லீக் ஐபிஎல்ல இந்த மாதிரி அம்பையர் டிசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிற மாதிரி குவாலிட்டி ஆஃப் அம்பையரிங் இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்லை ப்ரோ அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, அது கிளியராக அவுட்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்.